மதுரையில் இன்ஸ்டாகிராம் மோகத்தில் இருசக்கர வாகனங்களில் சாலையில் சாகசம் செய்யும் இளைஞர்களின் அலப்பறை தாங்க முடியாத அளவிற்கு அதிகரித்து வருகிறது. மரணக்கிணறு சாகசத்தில் ஈடுபடும் அட்ராசிட்டி பாய்ஸுக்கு கடிவாளம் கட்டப்படுமா? அதிவேக சிசி திறன் கொண்ட பைக்குகளின் வருகையால் இளைஞர்கள் சிலரின் ஆயுள் குறைவதாக பலரும் மனக்குமுறலை வெளிப்படுத்துகின்றனர். அது ஏன் என்ற கேள்விக்கு இதுபோன்ற அலப்பறை செய்யும் இளைஞர்களே உதாரணம். இன்ஸ்டா ஃபாலோயர்களை ஈர்ப்பதற்காக மரணக்கிணறு சாகசம் செய்து யமனை நாடிச் செல்லும் விபரீதம் மதுரை மாநகரில் நிகழ்ந்துள்ளது. 4 காசுகள் சம்பாதிப்பதற்கு முன்பாகவே பெற்றோரின் உழைப்பை உறிஞ்சும் இளைஞர்கள் சிலர் இஎம்ஐயில் விலை உயர்ந்த இருசக்கர வாகனங்களை வாங்கி விரும்பியபடி வடிவமைத்துக் கொள்கின்றனர். அதிக ஒலி எழுப்பும் சைலன்சர், அபாய சங்கு ஊதும் ஹாரன்களை பொருத்தி வாகன ஓட்டிகள் மட்டுமின்றி சாலையில் நடந்து செல்வோரையும் அச்சுறுத்துகின்றனர். கெத்து காட்டுவதாக நினைத்து சாலையில் ஒருபுறம் அலப்பறை செய்யும் இளைஞர்கள் மறுபுறம் வீலிங் விபரீதத்தையும் அரங்கேற்றி இன்ஸ்டாகிராமில் வீடியோ பதிவிட்டு வருகின்றனர். எல்லாம் எதற்கு? அதில் தங்களை பின்தொடரும் தோழர் தோழிகள் போடும் ஒற்றை லைக்குகளுக்காகத்தான். சினிமாவில் முன்னணி நடிகர்கள் தெரிக்கவிடும் டயலாக்கை பின்புலத்தில் ஒலிக்கவிட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் வீலிங் செய்து வீடியோ எடுத்து அதை இன்ஸ்டாவில் பதிவிடுகின்றனர். மாய உலகில் மிதப்பதாக எண்ணி அசல் அட்ராசிட்டி பாய்ஸ் நாங்கதான் என்று வெளிக்காட்டுவதற்காக இருசக்கர வாகனங்களில் குட்டிக்கரணம் போடுகின்றனர். மரணம் தப்பினால் மரணம் என்பதை அறிந்தும் அறியாதது போன்று தலைக்கவசம், பாதுகாப்பு உபகரணம் ஏதும் இன்றி வீலிங் விபரீதத்தை இந்த இளைஞர்கள் அரங்கேற்றி வருகின்றனர். அட்ராசிட்டி இளைஞர்களை பிடித்து போலீசார் தங்களது பாணியில் பாடம் புகட்ட வேண்டும் என்பதே பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது.